ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நேற்று மத்தியானம் செஞ்ச லன்ச் தான் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரைக்கீரை கடைஞ்சிட்டு வடகம் வறுத்துட்டு சாப்பிட்டுட்டோம். சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன், வேறு எதுவும் சைடிஷ்லாம் நிறையா செய்யவே இல்லை. வெண்டைக்காய் குழம்பு வேறு பழசு இருந்துச்சு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் நம்ம கீரை புளி, பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டு பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அப்படியே லைட்டாக மிக்சியில் ஓட்டி விட்டுட்டு அதை தாளிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம், வரமிளகா ஏற்கனவே நம்ம கீரை நிறையா போட்டிருக்கிறதுனால தான் நான் வீடியோவாக எடுக்கலை, சும்மா சிம்பிளாக காமிச்சதோடு மட்டும் எடுத்திருந்தேன். வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணியை போல் பசங்க சரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டாங்க. நான் யதார்த்தமாகவே இந்த வேர்க்கடலை வாங்கி இருந்துகிட்டே இருந்துச்சு யூஸ் பண்ணாமையே. சரி இன்றைக்கி கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். மோஸ்ட்லி அவிச்சிட்டு அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி சும்மா இந்த சேலட் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் அந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம், வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வேர்க்கடலை நல்லது தானே உடம்புக்கு. அதனால் அந்த மாதிரி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தோம், நல்லா இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 4 மணி ஆன உடனே நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பிடிச்சிட்டு அப்புறம் எப்பயும் போல் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கடையிலே எப்போயுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்பப்போ நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். நல்லது, நம்மளுக்கும் ரொம்ப நல்லது தானே. நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் போட்டிக்கோளில் கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சீரோவும் கியோவும் விளாண்டு இந்த மாதிரி கலர் ஆக்கி வச்சுருவாங்க வேறு. அவங்க 2 பேருமே, அதுவும் இப்போ வெயில் காலம் கொஞ்சம் வெக்க இருக்கிறதுனால ஈரமாயிடுச்சுனால நல்லா அதில் குளு குளுன்னு இருக்கிறதுனால படுத்து 2 பேரும் விளாண்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக எப்பயுமே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த ட்ரிப் போட்டு முடிச்சுட்டு நம்ம கலர் கொடுக்குறத விட முன்னாடியே ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோலம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருந்தேன். முன்னாடி ஒரு ட்ரிப் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் சரி அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தேன். அப்படியே வாங்க, நம்ம கோலம் போடுற கேப்லேயே ஏதாவது லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பேசலாம். என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போல்லாம் மேரேஜ் ஆகிட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனேயே நம்ம எப்போயுமே நல்லா ஓவராக செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்காம முடிஞ்சளவு நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம எப்போயுமே சம்பாத்தியத்தில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக சேவிங்ஸுமே மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்சளவு எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்தளவுக்கு சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாமே பார்க்கணும், வைக்கணும், படிக்க வைக்கிற செலவு எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியா நம்ம ஃப்யூச்சரில் சேர்த்துக்கலாம், பெருசாக வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவு சேமிப்பு வச்சுக்கணும். அது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டுலாம் கிடையாது.
நம்ம அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். வருஷத்தில் வந்து 1 டைம் 2 டைம் நம்மளுக்கு பிடிச்ச இடங்கள், கோயில் இந்த மாதிரி போயிட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் தப்பு கிடையாது. நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றது, எங்கேயாவது நம்மளால் முடிஞ்ச அளவு போயிட்டு வர்றது, பிடிச்ச ட்ரெஸ்ஸுங்க எடுத்துக்கிறது, இது எல்லாமே தான் சந்தோஷமே. அதனால் அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் செஞ்சாலும் போக ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். லைஃப்பில் நம்மளுக்கு இப்போ சொந்த வீடு இல்லைன்னா கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுற அளவுக்கு நம்ம ஏதாவது ஓரளவு சேமிப்பு வச்சு அதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசில் எப்போயுமே அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து எப்போயுமே ட்ரெஸ்லலாம் வந்து அதிக பணம் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஓரளவு ஒர்த்தபுளாக இருக்கிற அளவுக்கு பார்த்து வாங்கிக்குவேன். அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இது லைஃப்பில் வந்து உண்மையிலேயே நான் பார்த்த விஷயந்தான். நிறையா சொந்தங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து சொல்லுவாங்க, கஞ்சத்தனமாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா நம்ம தான் முன்னேறி ஆகணும். நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க யாரும் அந்த வேர்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.